கர்நாடக மாநிலம் பெலகாவியின் சிகோடி தாலுகா உமாராணி கிராமத்தில் வசித்து வருபவர் ஸ்ரீமந்தா இட்னாலி, வயது 40. அவரது மனைவி சாவித்திரி. கணவர் ஸ்ரீமந்தா குடிக்கு அடிமையான நிலையில் அடிக்கடி மனைவியிடம் சண்டை போட்டு வந்துள்ளார். அந்த வகையில் டிசம்பர் 8ஆம் தேதி இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மனைவி மதுபோதையில் இருந்த கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் கணவரின் உடலை 2 துண்டுகளாக வெட்டி தனது வீட்டில் இருந்த வெகு தூரத்தில் போட்டுள்ளார். இதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் ஸ்ரீமந்தாவின் சடலத்தை டிசம்பர் 10ஆம் தேதி போலீசார் மீட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மனைவி மீது சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கணவரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். குடிபோதையில் இருந்த கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்தது, அவரது முகத்தை ஒரு கல்லால் அடித்து உடலை 2 துண்டுகளாக வெட்டி தனது வீட்டிலிருந்து வெகு தூரம் இழுத்துச் சென்றதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த வாக்குமூலத்தில், என் கணவர் என்னை உல்லாசத்திற்கு அழைத்தபோது நான் மறுத்ததால் என் மகளை பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார். இதனால் அவரை கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார். கணவரை கொலை செய்த பின் அவரது உடலை துண்டு துண்டுகளாக வெட்டி உடல் உறுப்புகள் ஒரு பையில் போட்டு வயல்களில் புதைத்துள்ளார். பின்னர் வீடு திரும்பியதும் கத்தி, கணவனை படுத்திருந்த கட்டில், ரத்தம், அவரது உடல்களை அனைத்தையும் ஒரு பையில் போட்டு கல்லை கட்டி கிணற்றில் வீசியுள்ளார். கணவனை வெட்டி கொன்ற இரத்தக்கரை இந்த இடத்தையும் சுத்தம் செய்து கணவனின் தலை நசுக்க பயன்படுத்திய கல்லை கழுவி வீட்டில் கொட்டகையில் வைத்துள்ளார். பின்னர் குளித்துவிட்டு தன் அணிந்திருந்த ஆடைகளை எரித்து சாம்பலை வெளியே கொட்டியுள்ளார். பின்னர் கணவரின் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார். வீட்டை சுத்தம் செய்யும்போது எழுந்த மூத்த மகளை நடந்த சம்பவத்தை குறித்து வெளியில் சொல்லக்கூடாது என எச்சரித்துள்ளார். இவை அனைத்தையும் போலீசாரிடம் சாவித்திரி வாக்குமூலமாக கொடுத்துள்ளார்.